பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இங்க அவிசுவாசத்தின் ஒரு குறிப்பிட்ட தன்மையை பார்க்கணும். அது என்னன்னா, அவிசுவாசத்தின் தன்மை, முக்கியமான தன்மை என்ன? அது கடவுள் என்ன செய்தார் அல்லது என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். இப்ப என்ன கண்ணுக்கு முன்னால் நடந்துட்டு இருக்கிறது என்பதுதான் அதிகமாக கவனிக்கிறது. அவிசுவாசத்தினுடைய தன்மையே என்ன? கடவுள் சொன்னதையும் கடவுள் செய்ததையும் மறந்துவிட்டு கண்ணுக்கு முன்னால் நிற்கிறத, கண்ணுக்கு முன்னால் நடக்கிற காரியத்தை தான் மிகவும் பெரிதாக எண்ணுகிறது. கண்ணால் பார்ப்பவைகளை தான் பெருசாக நம்புது ஒழிய கர்த்தர் சொன்னவைகளை நம்புகிறது கிடையாது. கர்த்தர் செய்ததை எண்ணி பார்க்கிறது கிடையாது. ரெண்டாவது, செகண்ட் கேரக்டர் ஆஃப் அன்பிலீஃப், ஃபியர், பயம். பயம் எப்படி உண்டாகிறது பாருங்க. பயம் பார்க்கிறதுனாலே உண்டாகிறது. கண்கள் எதை பார்க்கிறது, எண்ணங்கள் எதை சிந்திக்கிறது என்பதை பொறுத்து தான் பயம் உண்டாகிறது. அது அடிமைப்படுத்துகிறது. ஒருவன் விசுவாசத்தில் இருக்கிறவன் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறான். பயத்தில் இருக்கிறவன் கெட்ட காரியம்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் பயப்படுறோம்? பார்க்கறதுனால பயப்படுறோம். பார்க்கறத மாற்றினா, எண்ணங்களை மாற்றினா, எதை பார்க்குறோமோ அதை மாற்றினா, எண்ணங்கள் எதை சிந்திக்கிறோமோ அதை மாற்றினா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பயமும் நீங்கிவிட வாய்ப்பு உண்டு. அவிசுவாசத்தினுடைய தன்மைகளில் மூன்றாவது தன்மை என்ன? அன்பிலீஃப் இஸ் நெகட்டிவ். அது பிற்போக்கானது. அன்பிலீஃப், அதாவது அவிசுவாசம் என்கிறது பிற்போக்கான ஒன்று. எப்போவாது நெகட்டிவாக இருந்தது உண்டா? நெகட்டிவான பேச்சுகள் இருந்தது உண்டா உங்களுக்கு? அருமையானவர்களை கவனிக்க வேணும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி நெகட்டிவாக இருக்குதா? எண்ணங்கள் பேச்செல்லாம் நெகட்டிவாக இருக்கா? நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, எண்ணங்களும் பேச்சும் நெகட்டிவாக இருக்கிற வரையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வரையில் நம்ம அடைய முடியாது. தலைகள் என்னன்னாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் விசுவாசத்தினால தான் அதை அடைய முடியும். விசுவாசம் தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்கிறதை கவனிக்க வேணும். பேச்சு பாருங்க, நெகட்டிவ் பேச்சா இருக்குதுன்னா அது சபிக்கிறதுக்கு சமானம். நான்காவது, அன்பிலீஃப், அவிசுவாசம் மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறது. இவங்க பாருங்க, இவங்க தானே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்தாங்க. இவங்க பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? மோசே கிளம்பும்போது சொல்லியிருக்கலாம், மோசே நீங்கள் போயிட்டு வாங்க சார், உங்களோட வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது, நீ போயிட்டு வா, நாங்கள் இங்கே அடிமைகளாகவே இருந்துடும், அடிமை வாழ்க்கையே பரவாயில்ல, அரை வயிற்று கஞ்சி அண்ட ஒரு குடிசை அடியனுக்கு இருந்தால் போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள்லாம் பயணம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. இவர் என்ன சங்கிலி போட்டு கட்டியை அழுத்துட்டு வந்தார் எல்லாரையும்? இவர் வற்புறுத்தியாக கூப்பிட்டு வந்தார்? கிடையவே கிடையாது. இவங்க தான் அங்கே நடக்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்து கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தன் வந்திருக்கிறாரு, இவர் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், பார்வோனே இவனை கண்டு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து போகிற நேரத்தில் வெள்ளி பொன்னி எல்லாம் கேதர் பண்ணி எல்லாத்தையும் மூட்டை கட்டி கழுத மேலே ஏற்றி ரெடியாக கிளம்புனது இவங்க தான். ஹலோ, கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்வோன் துரத்திட்டு வரதை பார்த்துட்டு உம்மால தான் வந்தது இந்த பிரச்சனை. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் ஊழியக்காரர்கள் கூட பார்த்துருக்கேன். அப்படி ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட ஒரு கதை, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சந்திச்சு, நல்ல வயசானவர் பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் பேசுறது. அவர் என்ன சொல்கிறார், அந்த காலத்துலையா அந்த ஊழியக்காரரை நம்பி தான் ஊழியத்துக்கு வந்தேன், வந்ததுலேருந்து அவர் இவ்வளோ தான் கொடுத்தாரு எனக்கு, அதனால் வாழ்நாள் பொறுக்க எனக்கு கஷ்டம்யா, படாத பாடுபட்டுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேனாக்கும், அவரை நம்பி வந்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு என் வாழ்க்கையில். என்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு பாருங்க, 20 வருஷமாக அதை பேசிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேயா, அப்படியாக்க அப்படியா பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது தன்னுடைய தோல்விக்கு யாரோ ஒரு காரணம்ன்றார். அவர் என்ன தோல்வி அடைய வச்சுட்டாரு, இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அவரை நம்பி வந்தனாக்கும் பொழப்பே கெட்டு போச்சாக்கும், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது என்ன, அவர்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் எப்படா எந்திரிச்சு போவான்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நானும் ஊழியம் செய்கிறேன், நான் அப்படி பேச விரும்பலை. நானும் இன்னல்களை சந்திச்சிருக்கிறேன், தேவைகளை சந்திச்சிருக்கிறேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன், பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் அப்படி பேசுகிறதே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் என்னை நடத்துவார், அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி வந்தேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் இன்னைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி தான் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பிரச்சனை என்றைக்குமே பிரச்சனையாக இருக்க வேண்டிய அவசியம்
கிடையாது. இதெல்லாம் மேற்கொண்டு முன்னேறி செல்லலாம். ஆனால் எப்பவுமே பிரச்சனையை சந்திக்கிறோம், ஆனால் மேற்கொள்ளுகிறோம். அவர் அப்படி பேசுகிறாரு பாருங்க. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் இப்படி இவ்வளோ வயசானவர் இப்படி ஒரு அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவர் தன்னுடைய தோல்வியை அப்படியே கம்ப்ளீட்டாக இன்னொருத்தர் ஒரு ஊழியக்கார தலைமையில் போடுறாரு. அவரால் தான் இப்படி ஆச்சு, என் வாழ்க்கையே அப்படி கெட்டு போச்சுங்கிறாரு. உள்ளத்தில் விசுவாசம் இல்லை. இதெல்லாம் விட்டு போட்டு, அவரை குறை சொல்கிறத விட்டு போட்டு, நான் தீர்மானம் எடுத்தேன், கர்த்தர் என்னை அழைச்சார், நான் வந்தேன், நான் விசுவாசத்தில் நிற்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துவார், யார் என்னை கீழே தள்ள முடியாது, நான் மேலே வந்து தான் ஆவேன், கர்த்தர் எனக்கு ஒத்தாசையும் அனுகூலமாக இருக்கிறார், அவர் என்னுடைய சகாயர், நான் தோற்பதில்லை, நான் ஜெயிப்பேன் முடிவெடுத்தா ஜெயித்திருக்கலாம். என்றைக்கும் அவர் தோத்ததுக்கு அவர் காரணம் இல்லைங்க, இன்னொருத்தர் காரணம் இல்லை, இவர் தான் காரணம். அப்போ பி மேன் இனஃப். நல்ல ஒரு ஆம்பளையாக இருந்து, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், கர்த்தருக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் நிற்கிறேன், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சந்திக்க நான் ரெடி, பார்த்துடலாம், ஒரு கை என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம், நான் ஜெயிப்பேன் கண்டிப்பாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தை நிற்கிறேன், நின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நீங்கள் தான் புறப்பட பண்ணினீங்கன்றாங்க. எகிப்தில் இருக்கும்போது எங்களை வேலை செய்யும் சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? இங்கேயே வேலை செய்கிறோம், சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். உம்மால தான் என் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க, வாழ்க்கையில் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய தோல்விக்கு, நீங்கள் அடைந்த தோல்விக்கு, ஏமாற்றத்துக்கு, அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், அதனால தான் அப்படி ஆச்சு, இதனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உள்ளத்தில் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். யார் எப்படி பண்ணால் என்ன, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் 1000 பேர் என்ன செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில். அப்போ மற்றவர்களை குறை சொல்கிற ஆளை பார்த்தீங்கன்னாலே உள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் கரெக்டாக செஞ்சுருந்தா இவர் நல்லா வந்திருப்பாராம். வரவே முடியாது. எத்தனை பேர் தூக்கி கொண்டு போய் மேலே வச்சாலும் கூட நாளைக்கு கீழே தான் இருப்பார் இவர். ஏன்னா புத்தி அப்படி இருக்குது, அவிசுவாசம். கடைசியாக அன்பிலீஃப், அவிசுவாசம் பின்னோக்கி பார்க்கிறது, லுக்ஸ் பேக். அவிசுவாசம் பின்னோக்கி பார்க்கிறது. இப்போ ஒரு உதாரணம் தான் எடுத்தோம், 10 தடவை சோதிச்சாருன்னு இருக்குது, நிறைய எடுக்க போகிறேன். அது இப்போ ஒன்றுலேயே இவ்வளோ விவகாரம் இருக்குது. இதில் ஒரு சம்பவம், ஒரு தடவை அவிசுவாசம் காமிச்சதுலேயே இவ்வளவு கற்றுக்கொள்ளலாம் அவிசுவாசத்தை பற்றி. அவிசுவாசம் பின்னோக்கி பார்க்கிறது. எப்படி பின்னோக்கி? அவங்க எகிப்தை நோக்கி பார்க்கிறார்கள். அங்கே நல்லா இருந்ததே, அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கேயே வேலை செஞ்சுருக்கலாமே, அங்கேயே செத்து போயிருக்கலாமே, அங்கேயே கடந்திருக்கலாமே, பின்னோக்கி பார்க்கிறார்கள். எக்லிசியாஸ்டிஸ், பிரசங்கியின் புஸ்தகம், திருப்பவும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 7:10. எக்லிசியாஸ்டிஸ் பிரசங்கி 7:10. இந்நாட்களை பார்க்கலாம் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. எல்லாம் சொல்லுங்க, இந்நாட்களை பார்க்கலாம் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. அப்படிப்பட்ட ஆளுக்கு ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த காலம் மாதிரி வராதுங்க. கேட்டிருக்கீங்களா ஆளுங்கள? அதாவது நான் கூட பின்னோக்கி பார்க்குறேன் சில நேரத்தில். எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், எப்படி ஆரம்பிச்சேன்றதை யோசித்து பார்க்குறேன், அப்படி எப்படி இருந்தேன்றதை யோசித்து பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு எவ்வளோ உதவி செய்தார், எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்து என்னை நடத்தினார், கர்த்தருடைய காரியங்கள் எவ்வளோ அருமையானதாக இருக்கிறது, அவரை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிறத எண்ணி பார்க்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை நான் எண்ணி பார்க்குறேன். எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கூட அப்படி எண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. அது வெறும் எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிங்க, கர்த்தர் செய்ததுக்காக இல்லையா? எண்ணி பார்த்து நான் திரும்பவும் அதுக்கே போகிறேன், அதுதான் தப்பு. திரும்பவும் அங்கே போக விரும்புகிறேன். I want to go back. சிலர் அதே புலம்பிட்டு இருப்பாங்க. நான் அந்த காலத்தில் பிரதர் நாங்கள் 50 ரூபா வாடகைக்கு இருந்தோம் பிரதர், அரிசி 50 பைசா தான் கிலோ, நாங்கள் 40 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தோம், ஆனால் நான் திரும்பி போக விரும்பலை அந்த ஓட்ட உடைச்சல் வீட்டுக்கு. ஹலோ, ஏன்னா இப்போ அதை விட நல்லா இருக்கிறோம். எங்கள் தாத்தா மாட்டு வண்டியில் போய் அரசாங்க சேவை செய்தார். ஒரு ஊராக போய் கிராமமாக போய், மாட்டு வண்டி தான் ஒரு கார் மாதிரி அரசாங்க அதிகாரிக்கு. மாட்டு வண்டியில் தான் ஒரு ஊராக விசிட்டிங், ரெவன்யூ ஆஃபீஸ் விசிட் பண்ணுவார். நான் இப்போ காரில் விசிட் பண்ணிட்டு இருக்கிறேன். திருப்பி மாட்டு வண்டிக்கு போகணுமா? வேணாம். இவ்வளோண்டு கறி வாங்கி 12 பேருக்கு ஆக்கி போட்டு எல்லாரும் தொட்டுக்கோன்னுவாங்க. இப்போ வெறும் கறியாக சாப்பிட்றோம். திரும்பி போகணுமா? ஹலோ, இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்குது வாழ்க்கை.
அதெல்லாம் பின்னோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மொழிய பின்னோக்கி பார்த்து திரும்பி அங்கே போயிடலான்னு பார்க்கறது கிடையாது. இருக்கிறீங்களா? பின்னோக்கி போகணுன்னு விரும்புகிற ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்கள்ட்ட என்ன ஃப்ளா, அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க நினைக்கிறாங்க தங்களுக்கு எதிர்காலத்தை விட முற்காலம்தான் அவர்களுக்கு நல்லதா இருந்தது. எதிர்காலத்தில் நல்லது ஒன்றும் நடக்க போறதில்ல, முற்காலங்களில் தான் எல்லா நன்மையும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன இருக்குது? சில நேரம் வியாதிப்படுறவங்களுக்கு அல்லது வயசானவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது நேச்சுரலாக. என்னென்னா, என்னுடைய நல்ல காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், வயசானா என்ன அல்லது வியாதினால் என்ன? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்றால் இனி வரப்போகிற காலங்கள் முன்னே இருந்த காலங்களை விட அற்புதமானதாயும் மிகவும் கனிதரும் ஆண்டுகளாகவும் இருக்கும். அவங்களுடைய ஃப்ளாவே என்னன்னா ஃபெய்த்லெஸ்னஸ். நல்ல அற்புதங்களை, ஆண்டவருடைய பெரிய காரியங்களை எதிர்நோக்குகிற அந்த ஒரு எண்ணம் கிடையாது அவங்களுக்குள்ள. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ வெறும் சாகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறேன், வாழ்க்கையை முடிகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறேன்னா அது ரொம்ப தப்பான ஒரு காரியம். நல்ல காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளோ நாள் சொன்னேன், பழைய காலம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சிலர் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் வாழ்ந்து கட்டவங்க, ஏன் எங்கள் கதை வேறு மாதிரி, நாங்கள் அப்போ நல்லா இருந்தோமாக்கும், இப்போ கெட்டு போயிட்டோமாக்கும். சரி, அதனால் என்ன திரும்பி போகலான்னு பார்க்குறீங்களா? நான் சொல்கிறேன், அன்னைக்கு இருந்ததை காட்டிலும், அன்னைக்கு வாழ்ந்ததை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் வாழ வைப்பார் எதிர்காலத்தில். விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். கர்த்தரால் உங்களை தூக்க முடியும். குப்பையிலிருந்து தூக்குகிறார், புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர் உங்களுக்கு உண்டு. யோசித்து பாருங்க அதை. ஆனால் நல்ல எதிர்காலம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவங்கள்ட்ட இந்த பின்னோக்கி போற ஆளுகளுடைய பிரச்சனை என்னன்னா, எதிர்காலம் எனக்கு கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப தீமையான முடிவு. சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, எல்லா எழுப்புதலும் பெரிய பெரிய எழுப்புதெல்லாம் முடிஞ்சு வந்து போயிடுச்சுங்க பிரதர். மார்ட்டின் லூத்தர், ஜான் நாக்ஸ், ஜார்ஜ் விட்ஃபீல்டு, ஜான் வெஸ்லி, ஜானத்தன் எட்வர்ட்ஸ் போன்றவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரசங்கியாருங்க, எவ்வளோ பெரிய எழுப்புதலாக்கும், எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி இருந்திருந்தா அடே அப்பா எப்படி இருந்திருக்குமாக்கும். எல்லாம் பெரிய பெரிய எழுப்புதெல்லாம் கடந்து முடிஞ்சு போயாயிடுச்சு. இப்போ எல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாம் நான் சொல்கிறேன், குறைஞ்சிக்கிட்டே போகிறேன். பார்த்தா குறைஞ்சிட்டு போகிற மாதிரியா இருக்குது. நான் சொல்லுகிறேன், ஆரம்பிக்குது திருப்பியும். வருங்காலங்கள், வருகிற வருஷங்கள் அற்புதமான வருஷங்களாக இருக்கும். அதை எதிர்நோக்கிற உள்ளங்கள் தேவை. இந்தியா தேசத்தில் சுவிசேஷ ஊழியம் அற்புதமாக நடைபெறும். சுவிசேஷம் பரவும். அநேகர் ஆண்டவராக இயேசுவை தங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் காலம் சமீபத்தில் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்னும் அதிகமாக அது நடைபெறும். அதைத்தான் சொல்றேன் நான். எல்லாம் நடந்து முடிஞ்சது இல்லை, எழுப்புதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. எழுப்புதெல்லாம் இப்போ உண்டாகிட்டு இருக்குதுங்க. இன்னும் இதை விட பெருசாக நடக்கும் வருங்காலத்தில். அதை எதிர்நோக்கி இருப்பது தான் விசுவாசம். இருக்கீங்களா? இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தான் சொன்னார், எதிர்நோக்கி இரு. பெரிய காரியங்களை வச்சுருக்கான். சொல்கிறார், கட்டாத வீடு காத்துட்டு இருக்குது, கட்டி ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கிறேன். வெட்டாத கிணறு ரெடியாக இருக்குது, நீ தண்ணி குடிக்கிறதுக்குன்னு. நீ நடாத மரங்கள் கனி தந்துக்கிட்டு இருக்குது, நீ வந்து சாப்பிட வேண்டியது தான். நிலங்கள்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன், பாலும் தேனும் ஓடுற தேசம் ஆயத்தப்படுத்தி விட்டேன். அதை எதிர்நோக்குன்னு சொன்னால் இவன் பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அவ்வளோ பெரிய காரியத்தை எதிர வச்சிருக்கிறார் கர்த்தர். இவன் என்ன பண்ணுறான், பின்னாடி எகிப்திலேயே நாங்கள் செத்துருக்கலாமே, எகிப்திலேயே நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போமே, அங்கேருந்து ஏன் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் சாகரத்திற்கா? இந்த எதிர்நோக்குற அந்த இதே கிடையாது பாருங்க. அங்கேருந்தோம், அங்கே நல்லா இருந்திருப்போம், இங்கே வந்தோம், இங்கே சாக போகிறோம், அதான் பேசுகிறாங்களே ஒழிய நாளைக்கு அங்கே போவோம் கர்த்தர் இப்படி சொன்னார் அதை பற்றி ஒரு பேச்சு கூட கிடையாது. அதனால தான் போகல. ஹலோ, திருப்பம் போவோம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன் இல்லையா? எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் இல்லையா? 13 பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 10லேருந்து 12 வரைக்கும் எப்படி பேசுனாங்க ஜனங்க. இப்போ பாஸ்டர் பேசுகிறார் மோசே. இவர் ஃபுல்லாக ஃபெய்த்தில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். முதல் வேலை அதான் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். இதுதான் கரெக்டான அவுட்லுக். அவனும் திரும்பி பார்த்தான், இவங்களும் பார்த்தாங்க இல்லையா? திரும்பி பார்த்தான், பயம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க இவங்க. அவனும் திரும்பி பார்த்தான், கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் சொல்கிறான், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் நீங்கள் காண்பதில்லை. அவன் சொல்கிறான், இவனை பாரு பெரிய முட்டாள் உலகத்திலே கிடையாது, இவ்வளவு காமிச்சிட்டார் கர்த்தர் அற்புதங்களை, இவ்வளவு பலத்தை செய்கிறால் உங்களை விடுவித்திருக்கிறார், இன்னும் துரத்திக்கிட்டே வர்றான், இவன் அழிஞ்சு போகிறான், இனி காண்பதே இல்லை. அதான் சரியான கண்ணோட்டம். இருக்கீங்களா?
இவனுக்கு புத்தியே கிடையாது, இன்னொன்னு ஒளிஞ்சான். அதான் சொல்றாரு அவர். அதான் சரியான கண்ணோட்டம். இப்ப பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சும்மா இருக்கிறது ஒரு பெரிய வேலையா? அதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எல்லாம் சொல்லுங்க, சும்மா இருப்பீர்கள். இது ஒரு பெரிய வேலையா? சும்மா இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? வாயை மூடிட்டு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்க்கும்படியாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள். புலம்பிட்டு இருக்கக்கூடாது, பயந்துகிட்டு இருக்கக்கூடாது, பதறிக்கிட்டு இருக்கக்கூடாது, வேண்டாத பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவிசுவாசத்தை இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சும்மா இருப்பீர்கள். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தர் செய்கிறேன்றாரு, எல்லாத்தையும் நான் பண்ணி முடிக்கிறேன்றார். சும்மா இருப்பேன். சும்மா இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? நிறைய பேருக்கு சும்மா இருக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குது. ஏதாவது பேசிட்டு இருக்கணும். அதனால தான் எரிகோ மதில் சோரை சுற்றி வரும்போது சொல்லிட்டாரு, வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டுட்டாரு. 7 நாளும் 6 வாயை திறக்கவே. ஏன்னா வாயை திறந்தா அன்றைக்கி அந்த மதில் சோறு இன்னும் வளர்ந்துட்டு இருக்கும். நான் அந்த யோசுவா கொஞ்சம் கூட அறிவே இல்லை, சுற்றி வரணுமா, இது விழுவுமா, என்ன கதையாக இருக்குது அப்படின்னு பேசியே கெடுத்துருப்பானுங்க. அதனால தான் வாயை மூடிட்டாரு. நான் சொல்லும் போது எல்லாம் சத்தம் போடுனாரு, பொத்துன்னு விழுந்துருச்சு. அது நிறைய இந்த வாழ்ந்து கட்டவங்கலாம் பேசி கட்டவங்க தான். பேசி பேசி கெடுத்துக்கிட்டவங்க. இப்ப பேசி பேசி கட்டணும். கெட்டது கிடக்கட்டும், இப்ப கட்டணும் வாழ்க்கையை. எத்தனை பேர் கட்ட போறீங்க? சொன்னபடி ஆகும். அதான் விசுவாசம். தான் விசுவாசத்தினுடைய தன்மை. தேவனுடைய விசுவாசத்தினுடைய தன்மை என்ன? சொல்ல வேணும், சொன்னபடி ஆகும். மலையை பார்த்து சொல்லு, சொன்னபடியே ஆகும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். உங்களுடைய வியாபாரம் தலைக்கும் என்று சொல்லுங்கள். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுங்கள். பிள்ளைகள் நன்றாக இருப்பார் என்று சொல்லுங்கள். குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள், சொன்னபடி ஆகும். ஏன்னா அப்படிதான் கடவுள் உங்களை உண்டாக்கிட்டாரு. காரை எப்படி பெட்ரோல் பட்டா ஓடணும் உண்டாக்குனாலும் அதுபோல கடவுள் உங்களை இப்படி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று உண்டாக்கி விட்டார். இருக்கீங்களா? சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 15, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இவர் போய் அங்கே அழுதுட்டு இருக்கிறார். இப்போ ஜனங்க தொல்லை தாங்காமல், கர்த்தாவே இது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கு, அங்கே போய் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த புறப்பட்டு போங்கள்ன்றது இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் பாருங்கள். இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கவங்க பாருங்கள், அதில் சொல்லியிருக்குது கோ ஃபார்வர்டு. எல்லாம் சொல்லுங்கள், கோ ஃபார்வர்டு. இங்கே புறப்பட்டு போங்கள் இருக்குது, அங்கே முன்னோக்கி போங்கள். கோ ஃபார்வர்டுன்னு இருக்குது, அப்படியே இருக்குது. கோ ஃபார்வர்ட், டெல் தம் டு கோ ஃபார்வர்ட். என்ன அருமையான வார்த்தைங்க பாருங்க. நான் அடிக்கடி அந்த வார்த்தைகளை யோசித்து பார்க்குறேன். கோ ஃபார்வர்ட். நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, காரியங்கள் நடக்காது என்று தோன்றுகிற போது இந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கோ ஃபார்வர்டு, கோ ஃபார்வர்டு. நான் சொல்லுகிறேன், கோ ஃபார்வர்டு. ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், கோ ஃபார்வர்டு. அதைரியப்பட வேண்டாம், கோ ஃபார்வர்டு. பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம், கோ ஃபார்வர்டு. குடும்பஸ்தர்களுக்கு சொல்லுகிறேன், தொழில் நடத்துகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா விதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கோ ஃபார்வர்டு. அதான் ஃபெய்த்து. ஃபெய்த் எப்பவும் மூவ்ஸ் ஃபார்வர்டு. அது எப்பவுமே முன்னோக்கி போகிறது, பின்னோக்கி போயிடாதீங்க. எப்படி போங்க? முன்னோக்கி. கோ ஃபார், டெல் தம் டு கோ ஃபார்வர்டுன்றாரு. முன்னோக்கி போக சொல்லுன்றாரு. முன்ன கால் எடுத்து வச்சான், பின்னால் வந்தவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். ஹலோ, எகிப்தினுடைய சேனை அவ்வளவும் அந்த கடல்லே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. முன்னோக்கி போனால் வெற்றி பின்னாலேயே வருது. ஆமென். இருக்கீங்களா? நீங்கள் முன்னோக்கி கால் எடுத்து வச்சு பாருங்க என்ன ஆகுதுன்னு. உங்களை விரட்டி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எங்கே போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிடும். ஏனென்றால் விசுவாசம் வெற்றியை கொண்டு வரும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கோ ஃபார்வர்ட். பின்னால் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கோ ஃபார்வர்ட். இன்னைக்கு போகும்போது அப்படியே சொல்லிட்டு போங்க, கோ ஃபார்வர்ட். ரோட்டில் இருக்கவங்களாம் முழிக்கணும், என்னது கோ ஃபார்வர்டுன்றான். முன்னோக்கி போங்கள், பயப்பட வேண்டாம், முன்னோக்கி போங்கள். வாழ்க்கையில் தயங்க வேண்டாம், முன்னோக்கி போங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல கர்த்தர், இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர், எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாக இருந்தவர், அற்புதங்கள் அதிசயங்களை செய்தவர், இன்றைக்கும் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் அதையே நடப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்திலே எல்லாம் கூடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுடைய விசுவாசத்தினால் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே முன்னேறி செல்கிறோம், ஜெயத்தை எடுக்கிறோம், வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.